எஸ் பாஸ். எஸ், இன்னும் 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். எஸ். இதோ வந்துடுறேன் பாஸ். நில்லுங்க. பாஸ் எப்பவும் சீக்கிரமா வந்துடுறாரு, மத்த எல்லாரையும் வெறுப்பேத்துறாரு. இன்னைக்கு மட்டும் நான் லேட்டா போனேன், என் கதையை கிழிஞ்சது போ. ஐயோ. ஏய் ஏய், ஆடா பாவீங்களா. நீயே பாரு சிவா, என் காரை எந்த அளவுக்கு பண்ணிட்டு போயிருக்கான்னு. நிறுத்துங்க. ஹலோ அங்கிள், நீங்க ரெட் சிக்னலை தாண்டி வந்திருக்கீங்க. சுவாமி அங்கிள் காரையும் இடிச்சிட்டு வந்திருக்கீங்க. சாரி கேட்காம வேகமா தப்பிக்க வா பாக்குறீங்க. சிவா, இதோ வந்துட்டேன். கமான், இவர்கிட்ட சாரி கேளுங்க. சின்ன பையா, நான் ரொம்ப அர்ஜென்ட்ல இருக்கேன். என்ன வெறுப்பேத்தி வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்காத. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஓஹோ, என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வந்து அடிடா இவனை. சாரி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். நான் கிளம்பலாமா? பாஸ் வந்துட்டு இருக்காரு. என்ன மன்னிச்சிருங்க, பெரிய தப்பாயிடுச்சு. சாரி. ஏற்படுத்தின டேமேஜுக்கு காசு கொடுத்துட்டு போங்க, இல்லனா நீ யாரா வேணா இரு, யார்கிட்ட வேணா வேலை செய்ய. ஆனா எங்க சிவா கிட்ட முறைச்சிட்டு இந்த வேதா சிட்டியை விட்டு தாண்டி போக முடியாது. சிவாவை பகச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு நீயே பார்த்தல. இனிமே இந்த மாதிரி எல்லாம் செய்யாத. கிளம்பு கிளம்பு. தேங்க்யூ சிவா, தேங்க்யூ. எஸ் எஸ், இந்த போர்ட் எனக்கு பக்காவா ஒர்க் அவுட் ஆகும். இன்னையில இருந்து சரியா 10 நாளைக்கு என்னோட ஸ்மக்லிங் குட்ஸ் இந்த போர்ட்ல தான் வந்து லேண்ட் ஆக போகுது. இங்கிருந்து என்னோட சரக்க நான் வீனஸ் சிட்டிக்கு கொண்டு போயிடுவேன். ஆனா சார், இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இந்த போர்ட் வேதா சிட்டிக்கு சம்பந்தமானது, நமக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. எனக்கு ஒரு பொருள் தேவைப்பட்டதுன்னா நான் கேட்கலாம் மாட்டேன், புடுங்கி எடுத்துப்பேன். நான் ரொம்ப மோசமான ஆண். என் பேரு சுலேமான். ஸ்மக்லிங் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. ஆனா இது கொஞ்சம் டேஞ்சரா இருக்கும்னு தோணுது பாஸ். போலீஸ கூட நாங்க ஹேண்டில் பண்ணிக்குவோம். இங்க எல்லாத்தையும் விட டேஞ்சரான ஒரு விஷயம், இங்க சிவானு ஒரு அழகான ரவுடி பையன் இருக்கான். அவன் பெரியவங்கள மாதிரி பயங்கரமா சண்டை எல்லாம் போடுறான். அவன் வச்சிருக்கிற சைக்கிள் அவனை விட மோசம் பாஸ். அது வானத்துல பறக்குது. என்னது, ஒரு சின்ன பையன்? அந்த பையனுக்காக நீங்க எல்லாம் பயந்துகிட்டு இருக்கீங்களா? பையன் சொல்லாதீங்க பாஸ், அப்பதான் கண்ணா பின்னா நடிக்கிறான். தப்பி தவறி வாயில பையன் வந்துருச்சு, நம்ம காது அதோட காலி. இப்பதான் நாங்க 2 பேரும் அடி வாங்கிட்டு வரோம். சின்ன பையனா இருந்தாலும் என்ன அடி அடிக்கிறான் பாஸ் அவன். இந்த ஸ்மக்லிங்க ஒழுங்கா பண்ணா நமக்கு கோடி கணக்குல இதுல பணம் கிடைக்கும். முக்கியமா இதுல எந்த பிரச்சனையும் வராம நம்ம பாத்துக்கணும். அப்படி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நம்ம வேலை கெட்டு போயிடும். அதனால இப்ப நம்ம செய்ய வேண்டியது, முதல் வேலையா அந்த சிவா பையனை
இந்த ஊர்ல இருந்து வேற ஏதாவது ஊர்ல கொண்டு போய் ஒரு 10-15 நாளைக்கு வச்சாகணும். என்னோட சரக்கு இங்க இறங்கி வீணா சிட்டிக்கு பத்திரமா போய் சேர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சிவாக்கு நான் யாருன்னு காட்டுறேன். எனக்கு ஒரு பொருள் வேணும்னா அதை கேட்டுட்டெல்லாம் இருக்க மாட்டேன், புடுங்கி எடுத்துப்பேன். நான் ரொம்ப கெட்ட ஆண். என்னோட பேரு சுலைமான். நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. அந்த ரெட் கலர் டிஷர்ட். இப்படி ஒரு சின்ன பையன் கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? வெக்கப்படலாம் டைமே இல்ல சார். வந்த வேகத்துல அடிச்சிட்டு போயிட்டான். வலிய தாங்கவே முடியல. வேணா நீங்களே போய் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன வெறித்தனமா அடிக்கிறான்னு தெரியுமா? நீ என்னோட ரொம்ப பழைய ஆளுங்கிற ஒரே காரணத்துக்காக நீ சொல்றத நான் அப்படியே நம்புறேன். வேற யாராவது சொல்லியிருந்தா நம்பியிருக்கவே மாட்டேன். சரி வாங்க, நம்ம பிளான் படி வேலைய ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, கேன் ஐ ஹேவ் யுவர் அட்டென்ஷன்? எல்லாரும் கொஞ்சம் இங்க வாங்க. நான் தான் மவுண்டன் ஹில் ரெசார்ட்டோட ஓனர். நம்மளோட லக்கி டிரா போட்டி இப்ப ஆரம்பிக்க போகுது. ரேவா, என்னது மவுண்டன் ஹில் ரெசார்ட் லக்கி டிரா? உனக்கு ஏதாவது தெரியுதா? தெரியலையே, வா என்னன்னு போய் பார்க்கலாம். நண்பர்களே, இந்த மவுண்டன் ஹில் ரெசார்ட்டோட ப்ரமோஷனுக்காக இங்க ஒரு லக்கி டிரா போட்டி நடக்க போகுது. யார் அந்த போட்டியில ஜெயிக்கிறாங்களோ அவங்களும் அவங்க குடும்பத்தாரும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்து எங்களோட ரெசார்ட்ல 10-15 நாளைக்கு நிம்மதியா சந்தோஷமா கழிக்கலாம். எல்லாரும் அவங்க பேரை எழுதி இந்த லக்கி டிரா குளோப்குள்ள கொண்டு வந்து போடுங்க சீக்கிரம். இப்ப நம்ம இதுல இருந்து ஒரு பேரை எடுத்து பார்க்க போறோம். பார்க்கலாம் யார் அந்த லக்கி டிரா வின்னர்னு. சிவா. சிவா யாரு? சிவா யாரோ முன்னாடி வாங்க. அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. Congratulations, young man. Hearty congratulations. Please come here. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட எங்களோட மவுண்டன் ஹில் ரெசார்ட்ல 15 நாளைக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். சாப்பாடு, சுத்தி பார்க்கிறது எல்லாமே ஃப்ரீ தான். உங்களை இங்க இருந்து நாங்க ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போக போறோம். Thank you very much. ஏய், யார் அது? சைக்கிள் கிட்ட என்ன பண்ற? இவன் ஏதோ சைக்கிளை திருடுறதுக்காக தான் இங்க வந்திருப்பான் போல இருக்கு. போகும்போது பேசாம சைக்கிளையும் கொண்டு போயிடலாம், அதான் நல்லது. இல்லைன்னா அவன் திரும்ப வந்து சைக்கிளை தூக்குனாலும் தூக்கிடுவான்.
அநேகமா சாப்பர்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நான் போய் செக் பண்ணி பார்க்கறேன். ஏய் ஏன்டா ஓடிட்டு இருக்க? ஏங்க அவன் குதிச்சான்? அட நீயே குடிச்சு போய் கேளு. இவன் பண்றத வச்சு பார்த்தா ஹெலிகாப்டருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவனே தான் வண்டி இங்க நிப்பாட்டி இருக்கா. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ அவங்க வேணும்னே நம்மள இங்க கூட்டிட்டு வந்த மாதிரி தோணுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஏதாவது காட்டு மிருகம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றதுப்பா? நம்ம ஒண்ணும் பண்ண வேணாப்பா. அந்த மிருகம் எதுக்கு வந்ததோ அதை பண்ணிட்டு சைலண்டா போயிடும். வேற என்ன, அவ்வளவுதான். போட, நான் ஏற்கனவே பயந்துருக்கேன். நீ வேற பயமுறுத்துற. நான் எந்த அளவுக்கு பயப்படுறேனோ அந்த அளவுக்கு பயங்கரமா பசிக்குமே. பாட்டி பாட்டி, எனக்கு பசிக்குது. சாப்பிட ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? இல்லையேப்பா, நான் சாப்பிடறதுக்காக எதுவுமே கொண்டு வரலையே. சரி, நாம எல்லாருமே ஒன்னா போறோம். அந்த ரெசார்ட்லயே சாப்பிடலாம்னு நினைச்சேன். இப்ப என்ன பண்றது? அவளே படாதீங்க, நீங்க சாப்பிட நான் ஏற்பாடு பண்றேன். இந்த டாட்டாவோட ராகட்டை இப்ப கேளுங்க. நீங்க எங்க நான் வந்துட்டேன். டாடா ரீ டாட்டா. என்னது, கேஸ் பலூன் வர மாட்டேங்குது. ஏதோ பிரச்சனை போல இருக்கு. சரி, ஹெலிகாப்டர் மோட ஆன் பண்ணி பறக்க பார்க்கலாம். ஓ, இப்ப புரியுது. அவங்க ஃபுல் பிளான் பண்ணி தான் நம்மள இங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்க. நான் சைக்கிள்ல பறப்பேன்னு யாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நைட்டே வந்து என்னமோ பண்ணி என் சைக்கிளை ரிப்பேர் பண்ணிருக்காங்க. நான் போய் அவங்கள திருடன்னு நினைச்சிட்டேன். வேதா சிட்டில இப்ப என்னமோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நான் உடனே லட்டு சிங் சாருக்கு போன் பண்ணி ஹெல்ப் பண்ண சொல்ல போறேன். சிவா, நீ எங்க இருக்க? எஸ் 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 எஸ். ஓ நோ சிவா, எனக்கு இப்பதான் தகவல் கிடைச்சது. வேதா சிட்டியோட போர்ட்டை திருட்டு பசங்க கைப்பற்றிட்டாங்களாம். அதனால நான் இப்ப உடனே அங்க போய் அந்த தகவல் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறேன். வந்த நியூஸ் என்னவோ உண்மைதான். இப்ப ஜெயிலுக்குள்ள போக போறது நீதான். சிவா, இவனுங்க என்னையே கைது பண்ண போறானுங்களா? சீக்கிரம் வா ராஜா. ஓ, அப்படியா? அப்ப இதான் விஷயமா? இதனாலதான் நம்மள ஊரை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. நம்ம வேதா சிட்டிக்குள்ள ரவுடிங்க வந்திருக்காங்க போல இருக்கு. நான் உடனே அங்க போயாகணும். நான் அங்க போனதும் உங்களுக்கு உதவிக்கு ஆளுங்களை அனுப்புறேன். வேண்டாம் சிவா, தயவு செஞ்சு நீ அங்க போகாத. நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன். சிவா, உனக்கு எது சரின்னு போடுதோ அதை தாராளமா பண்ணு. எனக்கு மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. பாட்டி, நீங்க அங்க மட்டும் பாக்காதீங்க. பார்த்தா பயந்துருவீங்க. ஆமா பாட்டி, நீங்க அங்க பார்க்கவே பாக்காதீங்க. ஜாக்கிரதை சிவா.
நான் சிவா பேசுறேன். எங்க தாத்தா பாட்டியும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் பவுண்ட்லே மவுண்ட் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் உங்க ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வந்து காப்பாத்துங்களேன். எஸ் சிவா, நீ கவலைப்படாத, நான் எல்லாரையுமே காப்பாத்துறேன். கண்டிப்பா வந்து காப்பாத்துவேன். இதே மாதிரி தான் இங்க பாக்ஸஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுவும் 15 நாளைக்கு. எல்லா வேலையும் முடிஞ்சதும் நம்ம இங்க இருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். இங்க இருந்து சிவா எப்படி எஸ்கேப் ஆனானோ அந்த மாதிரி. என்ன சொன்னீங்க? அந்த சின்ன பையன் ரொம்ப கொடூரமானவன், பயங்கரமானவனா? ஒரு சின்ன பையனை பார்த்து பயந்துட்டீங்கல்ல? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சிவா, என் பேரு சிவா. நான் ரொம்ப மோசமான ஆண். என் பேரு சுலைமான். உடுங்க அவன, காலி பண்ணிடுங்க அவன. சாவி அவனுங்க கிட்ட இருக்கு. எப்ப தெரியும் பாரு. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு சின்ன பையன் இவ்வளவு பெரிய கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். போய் அடிங்க அவன. ஆல்ரெடி நாங்க எல்லாரும் வாங்கி வச்சு பாஸ், இது உங்க டர்ன். நான் யார்கிட்டயும் தோத்து போக மாட்டேன். ஒரு சின்ன பையன் என் பிளான ஸ்பாயில் பண்ண நான் விடவே மாட்டேன்.
எங்க இருக்கானுங்க? எங்க அவனுங்க? எங்கன்னு சொல்ல அவனுங்கள. அவனுங்கள தூக்கி நான் உள்ள வைக்காம விட மாட்டேன். ஆமா. லட்டு சிங் சார் எல்லாரையும் அடிச்சு கீழே படுக்க வச்சாச்சு. யார் இந்த வேலையை பார்த்தது? யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு? நான் தான் இருக்கேன்ல. ஏன் அவசரம்ன்ற? எந்திரா, எந்திரின்னு. ஒவ்வொருத்தனையும் தனித்தனியா போட்டு அடிக்கிற அடியில ஒவ்வொருத்தனும் திருட்டு எண்ணத்தையே கைவிட்டுருவானுங்க பாத்துக்க.